பா. லிசன் பா. எதுவும் டவுட்ஸ்னா கேளு. நம்ம கிளாஸஸோட ரெக்கார்டிங் வீடியோஸும் அவைலபிள் தான். இந்த கிளாஸோட வீடியோஸும் ரெடியா இருக்கும். நீங்க எகைன் ரிவைஸ் பண்ணணும்னாலும் நீங்க அதை என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுவேன். நீங்க அதில் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் செட்ஸ்னு ஒரு டாபிக். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஆக்சுவலா ஸ்டேட் போர்டில் செட்ஸ் எல்லாம் 8th and 9th இருக்கும். பட் நம்மளுக்கு சிபிஎஸ்சியில் 11th தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபர்ஸ்ட் இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். செட்ஸ்னா என்ன மீனிங்னா கலெக்ஷன் பா. டெஃபினிஷன் ஆஃப் செட் collection of well-defined objects or things. Collection of well-defined objects or things is called set. நம்ம இந்த ஆர்டினரியா செட்ஸ்ன்ற வேர்டு யூஸ்வலா டே டு டே லைஃப்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீ எதுவும் கேள்விப்பட்டிருக்கியா செட்ஸ்னா என்ன மீனிங்? செட்ஸ்னு எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட் இஸ் nothing but collection. Collection is called set, but the collection should be well defined collection. Well defined collection or other set. For example, set of natural numbers. Set of natural numbers வந்து ஒரு செட் கலெக்ஷன் தான். வாட் ஆர் தே? நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? நேச்சுரல் நம்பர்ஸ் numbers from 1 to infinity. Very good. 1, 2, 3, 4, etc. இந்த கலெக்ஷனுக்கு பேர் தானே நேச்சுரல் நம்பர்ஸ். நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர். கவுண்ட் பண்ற பர்பஸ்க்காக தான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1, நெக்ஸ்ட் நம்பர் 2, 3, 4. இப்போ இதை வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒன்னால நெக்ஸ்ட் நம்பர் சொல்ல முடிஞ்சா அது வெல் டிஃபைன்டு. இப்போ 4, நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 5. நெக்ஸ்ட் நம்பர் 5, அதுக்கு அடுத்த நம்பர் 6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா. நீ யார்கிட்ட இந்த டெஃபினேஷனை சொன்னாலும், the set of all natural numbers-னாலும் யாரை கேட்டாலும் இதுதானே சொல்லுவாங்க, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அப்போ இது வெல் டிஃபைன்ட். யாரை கேட்டாலும் இதுதான் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நல்லா கவனிச்சுட்டே வா. செகண்ட் எக்ஸாம்பிள், the set of all students in our class whose height is more than 5 feet. இப்படி ஒரு கலெக்ஷன் நான் டிஃபைன் பண்றேன். இதுவும் கலெக்ஷன் தான். கலெக்ஷன்னா டேட்டா, இன்ஃபர்மேஷன் தான் செட்னா. The set of all students in our class whose height is more than 5 feet. நான் இப்படி டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோயே. நம்ம கிளாஸ்ல சப்போஸ் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பர்சன்ஸ் எல்லாம் உன்னால செப்பரேட் பண்ண முடியுமா? முடியாதா? Among the 50, total there are 50 students. Those who are height more than 5 feet னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கேல் எடுத்து 5 feetல ஒரு மார்க் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்து மெஷர் பண்ணுவோம். 5 feet and above 5 feet இருக்கவங்களெல்லாம் நம்ம அந்த கலெக்ஷன்ல எடுத்துக்குவோம். Those who are less than 5 feet அந்த கலெக்ஷன்ல வர மாட்டாங்க. அப்போ இது வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா இல்லையா? The given collection is well defined or not? No sir. Yeah. Suppose இப்போ நீ இந்த செட்டை ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்கோயே, நீ மெஷர் பண்ணுவ 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரெல்லாம் 5 feet and above இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு கலெக்ஷனா எடுத்துக்குவ. மேபி ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம்.
among the 50 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 feet and above இருக்காங்க, அவங்கள நீ எடுத்துக்குவ. வேற ஒரு பர்சனை நீ செலக்ட் பண்ண விட்டாலும் அவங்களும் சேம் அந்த 12% தானே செலக்ட் பண்ணுவாங்க. இல்ல பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுமா கலெக்ஷன்? இங்கதான் நல்லா கரெக்டா டிஃபைன் பண்ணிருக்காங்கல்ல, வெல் டிஃபைன்டு செட் தான் இது. மோர் தென் 5 feet இருக்கவங்க எல்லாம் அந்த செட்ல இருக்கணும், அந்த கலெக்ஷன்ல இருக்கணும்னா மெஷர் பண்ணி பார்ப்போம். 5 feet and above இருக்கவங்கள எல்லாம் நான் செலக்ட் பண்ணாலும் அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன், நீ செலக்ட் பண்ணாலும் அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் தானே செலக்ட் பண்ணுவேன். யாரும் மிஸ் ஆக சான்ஸ் இல்லை, ஏன்னா கரெக்டா டிஃபைன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் மோர் தென் 5 feet. இப்போ நான் இன்னொரு செட் டிஃபைன் பண்றேன் பாரு. The set of all girls in a city. ஒரு கலெக்ஷன், ஒரு சிட்டில இருக்க எல்லா கேர்ள்ஸ் இருக்கும், those who are very beautiful. நான் இப்ப இப்படி ஒரு கலெக்ஷனை டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோ. ஒரு சிட்டில இருக்க பியூட்டிஃபுல் கேர்ள்ஸா நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இது நாட் வெல் டிஃபைன்ட். என்ன ரீசன்னா, இது என்ன மெஷர், பியூட்டிஃபுல்க்குன்னு என்ன மெஷர் வச்சிருக்க? ஒவ்வொரு கேர்ள் நம்ம எடுத்தாலும் அவங்களுக்கு அவங்களே பியூட்டிஃபுல்லா தான் இருப்பாங்க. அவங்கள அந்த கலெக்ஷனை நம்ம ஃப்ரேம் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நேம் தான் அவங்க எழுதிக்குவாங்க, ஆமாவா இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதுவாங்க, அவங்கள பிடிக்காதவங்க எல்லாம் அதுல சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது அவ்வளோ ப்ராப்பரா இல்லை. இந்த வெல் டிஃபைன்னா யாரு ஃப்ரேம் பண்ணாலும் கரெக்டா சேஞ்ச் ஆகாம அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். The set of all girls in a city those who are very beautiful is not a set. என்ன ரீசன்னா, which is not well defined. ஒரு ஸ்கேல், ப்ராப்பர் ஸ்கேல் இல்ல மெஷர் பண்றதுக்கு. பியூட்டிஃபுல் மீன்ஸ் இன் வாட் சென்ஸ், எந்த சென்ஸ்ல நம்ம அதை செலக்ட் பண்றோம்ன்றது முக்கியம். பட் இது பாரு ப்ராப்பரா இருக்கு. மோர் தென் 5 feet. மோர் தென் 5 feetனா மெஷர் பண்ணுவோம், கரெக்டா 5 feet and above இருக்கிறவங்க எல்லாம் அந்த கலெக்ஷன்ல எடுத்துக்குவோம். ஸோ யாரு செலக்ட் பண்ணாலும் அது இந்த கலெக்ஷன்ல சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்லை. யாரு 5 feet and above இருக்காங்களோ அவங்களதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவோம், 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. ஓகே, பட் இது வந்து அவ்வளோ ப்ராப்பரா இல்லை இல்ல. ஸோ இதுதான் செட். வெல் டிஃபைன்டு திங்ஸோட கலெக்ஷன் தான் செட். வெல் டிஃபைன்டா இருக்கணும். அந்த வெல் டிஃபைன்டுனா யாரு ஃப்ரேம் பண்ணாலும் சேம் திங்ஸ் தான் இருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் 2 examples are sets. First 2 are sets. Last one is not a set. நீங்க நோட் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே வா. எதுவும் டவுட்ஸ்னா கேட்கணும். ஆக்சுவலா இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சைலண்டா இருந்தோம்னா தெரியாது யார் யார் இருக்கீங்க என்னன்னே தெரியல. ஸோ புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலன்னா நீங்க கேட்கலாம். இல்லை உனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருந்தா நீ ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, first point, sets are denoted by capital letters. Capital letters தான் sets நம்ம denote பண்ணணும். நல்ல கவனி. Like A, B, C, etc. Collections are always denoted by capital letters. Okay. சார் இது வந்து ரூல்ஸ் ஆஃப் செட்டா சார்?
ரூல் இல்ல. செட்னா கலெக்ஷன் பா. கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் செட்ஸ். கலெக்ஷன் அப்ப டேட்டாஸ் தானே. செட்னா என்னன்னா டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அந்த மார்க்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்றேன், அது ஒரு கலெக்ஷன் தானே, ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. செட்ஸ்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். கலெக்ஷன் அவ்வளவுதான். இன்னும் போக கிளியர் ஆகும். நம்ம இன்னும் டெஃபினேஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க, சிம்பிள் தான். இப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். செட்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தெரியணும். இதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் ரெப்ரசன்டேஷன் தான். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் ஆக்சுவலா 2 மெத்தட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் செட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரோஸ்டர் மெத்தட், செகண்ட் மெத்தட் செட் பில்டர். ரோஸ்டர் மெத்தட், செட் பில்டர் மெத்தட். ரோஸ்டர் மெத்தட்னா என்ன மீனிங்? லிசன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கலெக்ஷன் என்ன எடுக்க போறேன்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். நல்லா கவனிச்சுட்டே வா. செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் தான் என்னோட கலெக்ஷன். பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இன்னும் பெட்டரா. செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். அப்ப என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும் சொல்லு பார்க்கலாம். What are the positive even numbers? 2, 4, 2. Very good. 2, 4, 6, 8, etc. Okay. Listen pa. இப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும்னா அது ரோஸ்டர் மெத்தட். பட் the element should be written within the set brackets. இப்படி ஒரு பிராக்கெட் போடுவோம். இதுதான் செட் பிராக்கெட்ஸ்னு மீனிங். Within the bracket elements are list out and every element is separated by commas. எலமெண்ட்ஸை கமாஸ்ல செப்பரேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரோஸ்டர் மெத்தட். லிஸ்ட் அவுட் பண்ணா ரோஸ்டர் மெத்தட். செட் பில்டர் மெத்தட்னா எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டோம், அது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை சொல்லுவோம். பாரு, இதே செட் நான் செட் பில்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்றேன். ரோஸ்டர் மெத்தட்னா 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. செட் பில்டர்னா the collection of all x such that x is a multiple of 2. ஈவன் நம்பர்னா என்ன மீனிங்? ஈவன் நம்பர்னா என்ன மீனிங்? 2 ஓட மல்டிபிள் தானே. ஈவன் நம்பர்னா 2 ஓட மல்டிபிள். சோ நான் கலெக்ஷன் ஆஃப் x எடுக்க போறேன். the set of all x such that x is a multiple of 2 and the n is a natural number. n is a natural number. இப்ப நேச்சுரல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1. சப்போஸ் n 1 வச்சுக்கோ. 2 into 1 என்ன? 2. We get the first element 2. What is the second natural number? Second natural number 2. So 2 into 2 4. We get the second number in roster method. n 3 போடு 6 வரும். 4 னா 8. அப்போ both are same. இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பட் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்றோம் 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. இங்க எலமெண்ட்ஸ் நம்ம எழுதல, அது என்ன ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டி எழுது. பாரு, ஈவன் நம்பர்ஸ்னா மல்டிபிள் ஆஃப் 2. 2 ஓட மல்டிபிள் தான் ஈவன் நம்பர்ஸ். 10th ரியல் நம்பர்ஸ்லேயே படிச்சிருப்பேன். ஈவன் நம்பர்ஸ்னாலே 2n ஃபார்ம். 2n னா ஈவன் நம்பர். பட் n என்னன்னு சொல்லணும். n நேச்சுரல் நம்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈவன் வேணும்னா n 1. 1 into 2 2. 2 into 2 4. 2 into 3 6. 2 into 4 8. 2 into 5 10. ஸோ இதுதான், இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்மளுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் தான். ரோஸ்டர் மெத்தட் ஒன்று, செட் பில்டர் மெத்தட் ஒன்று. ரோஸ்டர் மெத்தட்னா எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும், கமாஸ்ல செப்பரேட் பண்ணணும். ஓகே. செட் பில்டர்னா
the property that the numbers obey. என்ன ப்ராப்பர்ட்டி அது obey பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் இந்த ஃபார்ம்ல எழுது. x such that what is x? X is even. Even means multiple of 2. வேற n is a natural number. இதை ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா ஆயிடும். சும்மா ஒரு டெஃபினேஷன் தான் பார்ப்போம், பட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இதை பேஸ் பண்ணி தான். ஓகே, இதான் there are two ways to represent a set. First one is roster method, second one set builder. இதை காப்பி பண்ணிடு. பாரு, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் டினோட் பண்றோம். கேபிட்டல் A equal to the set 1 2 3 4. இது என்ன மெத்தட்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நோட் ஒன்னு எழுத போறோம். A equal to 1 2 3 4. ஒரு 4 எலிமெண்ட் இருக்கிற ஒரு கலெக்ஷன், ஒரு செட் எடுத்திருக்கோம். ரோஸ்டர் மெத்தட்ல நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ரோஸ்டர் மெத்தட். இப்போ இதுல இருக்கிற அந்த 4 மெம்பர்ஸ்க்கு பேரு எலிமெண்ட். 1 is an element of A. 2 is also an element of A. 3 is an element of A. 4 is an element of A. அதுல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். 2 is an element of the set A. பட் அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா, நல்லா கவனி. 2 belongs to the set A. இது என்னன்னாப்பா, ஒரு கிரீக் வேர்டு, அது எப்சலான் அதுக்கு பேரு. இங்க நம்ம அதை பிலாங்ஸ் டுன்ற மீனிங்ல எடுத்துப்போம். பிலாங்ஸ் டு. belongs to na enna meaning? Is a member of. 2 belongs to A na, 2 is a member of the set A. 2 is a member of the set A. Okay. 4 belongs to A ba. The number 4 belongs Yes, to 4 is a member of A. Correct. Okay. But 5 இதுல member 5 இருக்காது. இல்ல அப்ப அதை எப்படி சொல்லுவோம்னா, 5 does not belongs to A. இப்படி கட் பண்ணிட்டோம்னா அது not a member ன்னு அர்த்தம். does not belongs to. epsilon means belongs to. அதை கட் பண்ணேன்னா does not belongs to. ஸோ அதுல மெம்பரா இல்லையான்றத நம்ம செட் லாங்குவேஜ்ல இப்படிதான் டினோட் பண்ணணும். 2 belongs to A na, 2 is a member of the set A. 5 does not belongs to A. Does not belongs to A na, 5 is not a member of A. இந்த மாதிரி எழுதணும். இதை காப்பி பண்ணிடு. ஓகே, இன்னும் 2 3 ரிசல்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இல்ல கவனிப்பா, இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. set of all vowels in English alphabet.
அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் சொல்லு பார்க்கலாம். A, E, I, O, U. ரோஸ்டர் மெத்தட்ல A, E, I, O, U. ஓகே. பட் நீ ஆர்டரா தான் சொல்லணும்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா கலெக்ஷன் தானே, கலெக்ஷனுக்கு ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. AEIOUன்னு சொல்லலாம். ஆர் எதை வேணாலும் நீ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எல்லாம் சேம் தான். ஆர் we can write the same set as EAUOI. both are same. Order is not important. கலெக்ஷனை நம்ம சொல்றப்போ ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் அதெல்லாம் மேட்டர் இல்லை, அது ஒரு கலெக்ஷன் அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுமே சேம் தான். AEIOUன்னு சொல்லலாம், EAUOI ஆர் எனிதிங் எல்ஸ். பட் இந்த 5 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். we can give it in any order. இது ஒண்ணா. இப்ப அடுத்த ஒரு செட் டிஃபைன் பண்றேன், அதோட மெம்பர்ஸ் என்ன நீ தான் சொல்லு. செகண்ட், the set of all letters in the word play. சொல்லு பார்க்கலாம். இப்ப நான் டிஃபைன் பண்ணிருக்க கலெக்ஷன் செட்டோட மெம்பர்ஸ் எல்லாம் யாரு? the set of all letters P, in the word play. Okay. P, L, A, Y. வெரி குட். ஓகே, புரியுதுல்ல? பிளேன்ற வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனா எழுதணும்னா ஈச் லெட்டர் இஸ் அ மெம்பர். அப்போ நம்ம கமாஸ்ல செப்பரேட் பண்ணணும். P, L, A, Y. ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் கமாஸ்ல செப்பரேட் பண்ணணும். சப்போஸ் நீ கமா போடலன்னு வச்சுக்கோயேன், வித் 2 letters இன் பிட்வீன் நீ கமா போடலைன்னா இத செட் வந்து சிங்கிள் மெம்பரா கன்சிடர் பண்ணும். PL இஸ் a சிங்கிள் மெம்பர். அப்ப இதுல இப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருக்கு? 3 மெம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ கமாஸ்ல நீ செப்பரேட் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். P, L, A, Y. The set of all letters in the word play is P, L, A, Y. Okay, one more example. The set of all letters in the word school. சொல்லு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி S, ஓகே, C, ஓகே, H, ஓகே, O, ஓகே. L. லிசன் பா, ரெபிடேஷன் வந்து நாட் அலவுட். செட்ஸ்ல ஒரே எலமெண்ட்டை 2 times நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரெபிடேஷன் ஆஃப் செட் இஸ் நாட் அலவுட். இப்ப இந்த ஸ்கூல்ன்ற வேர்ட்ல ஓ லெட்டர் 2 times இருக்கா? OOL. அப்ப நீ ஓகமான்னு போட்டா அது மீனிங்லெஸ். அது சிங்கிள் லெட்டரா தான் கன்சிடர் பண்ணும். ஸோ ஸ்கூல் இந்த வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸ் அதோட கலெக்ஷன் நம்ம எடுக்கிறோம். S, C, H, O, L. ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்தா ஒன்ஸ் தான் நம்ம எடுக்கணும், 2 times எழுதக்கூடாது. இம்பார்ட்டன்ட். ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு
Okay, listen. இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. டீச் பண்றப்பே நல்லா தெரவு பண்ணிக்கோங்க. செட்ஸ் எல்லாம் பேசிக் தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, லிசன் பா. ஈஸியா நீ ஆன்சர் பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Exercise 1.1 first question. Which of the following or set justify your answer? Which of the following or set? ரொம்ப ஈஸி. கலெக்ஷன் வெல் டிஃபைன்டா இல்லையான்னு நீ சொல்லணும். வெல் டிஃபைன்டுனா யாரு ஃப்ரேம் பண்ணாலும், அந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு யாரு ஃப்ரேம் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் இருக்கணும். யூனிக்கா சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சுன்னா நாட் வெல் டிஃபைன். ஓகே, லிசன். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ஒன் நான் ரீட் பண்றேன், நீ ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வா. நம்ம எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சிம்பிள் தான். 1 mark கொஸ்டின் ஆல் ஆர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 1. லிசன் பா. The collection of all the months of a year beginning with the letter J. The collection of all the months of a year beginning with the letter J. ஒன் இயர்ல எத்தனை மந்த்ஸ் இருக்கு? 12 months இருக்கு. அந்த 12 monthsல எதெல்லாம் ஜேல ஸ்டார்ட் பண்ணணும்? The collection of all the months. June, July. June, July. June, January, June, July. யாரு ஓகே, யாரை கேட்டாலும் இதானே எழுதுவாங்க, இல்ல வேற எதுவும் டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்கல்ல? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட். வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். யாரு கேட்டாலும் இதானே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பவர் கட்டு, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பவர் வந்துட்டுனா கிளாரிட்டி இருக்கும். செகண்ட் ஒன், செகண்ட் கொஸ்டின். த கலெக்ஷன் ஆஃப் 10 most talented writer of India. The collection of 10 most talented writers of India. இந்தியால இருக்க ஒரு talented writers 10 கேக்குறோம். வெல் டிஃபைன் கலெக்ஷனா நாட் வெல் டிஃபைன்டா? Not well defined. ஏன் சார் ஒருத்தங்க ஒரு இதுல சூப்பரா ரைட் பண்ணுவாங்க சார். சில Very பேர் good. த்ரில்லர் மூவிஸ் கரெக்டா ரைட் பண்ணுவாங்க. டேலண்டட்னா எதை வச்சு மெஷர் பண்றதுன்னு தெரியாது. இப்ப என்ன கேட்டேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு 10 numbers டேலண்டட் பர்சன் சொல்லுவேன், ஓகேவா? பட் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ வேற ஒரு 10% சொல்லுவ. அப்ப யூனிக்கா இருக்காது. நாட் வெல் டிஃபைன், நாட் அ செட். சப்டிவிஷன் 2, நாட் வெல் டிஃபைன், ஸோ நாட் அ செட். Not a set. Okay. Third one. A team of 11 best cricket batsmen of the world. யாராவது ஒருத்தர் சொல்ல, ஒரு பெஸ்ட் 11 கிரிக்கெட்டர்ஸ். விராட் கோலி, ஓகே, தோனி, ஓகே, ரோஹித். நீ உனக்கு சிக்கர் தவான். ஆளுங்களா சொல்ற? ரைட், நீ இந்தியன்ஸா சொல்ற இல்ல? இதே Yes, sir. ஒரு இங்கிலாந்து பீப்புள்கிட்ட கேட்டேன்னா அவன் அவங்க கண்ட்ரி பிளேயர்ஸ் தானே சொல்லுவான். எஸ் அப்ப சார், இது well இட் இஸ் நாட் defined-ஆ? செட் சார். இல்ல சார், நாட் அ செட். ஏன்னா கரெக்டா டிஃபைன் பண்ணல. பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஒரு ஸ்கேல் இருக்கணும். பெஸ்ட்னு சொல்லிட்டா அதுக்கு நிறைய மெஷர்ஸ் இருக்கு. ஆளாளுக்கு ஒரு மெஷர் எடுத்துப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் நாட் வெல் டிஃபைன், ஸோ நாட் அ செட். நான் இந்த கொஸ்டின்ஸோட ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புறேன், நீ ஆன்சர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வா. ஃபோர்த் ஒன். The collection of all boys in your class.
the collection of all boys. நம்ம கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வை, அதுல இருக்கிற பாய்ஸோட கலெக்ஷன் வந்து ஒரு செட். அது வெல் டிஃபைன்டா நாட் வெல் டிஃபைன்டா? வெல் வெல் டிஃபைன்ட். ஏன்னா யாரு பாய், நம்ம கிளாஸ்ல லிமிட்டடா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதுல யாரு பாய்னு பார்த்தோம்னா தெரியும். அவங்களெல்லாம் ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கலாம். யாரை கேட்டாலும் அதான ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ செட். Fourth one is a set. Fifth one, the collection of all natural numbers less than 100. The collection of all natural numbers less than 100. என்னன்னு சொல்ல பார்க்கலாம். Less than 100. 100 விட கம்மியா இருக்க natural numbers-னா 1, 2, 3 etc. up to 1 to 99 sir. well defined தான் sir. well defined. யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிட்டே வா. செட். Subdivision 6, the collection of novels written by the writer Mohsini Premchand. ஒரு ரைட்டர் எழுதின collection of books. It is a set, sir. Well defined sir. Set தான் sir. ஏன்னா அவர் லிமிட்டடா ஒரு மேபி ஒரு 20 நாவல்ஸ் எழுதியிருப்பாரு. கூகுள் பண்ணி பார்த்தோம்னா அந்த 20 நாவல்ஸும் வந்துடும். யாரை கேட்டாலும் அதான் எழுதுவாங்க. differ ஆக சான்ஸ் இல்ல. so it's a well defined, so it is a set. Seventh one, the collection of all even integers. The collection of all even integers. Set தான் sir. well defined தான். Not well defined. well defined. ஏன் not well defined? ஏன் சொல்லுங்க. Sir, infinity sir. கொஞ்சம் கவனிப்பா. நம்மளுக்கு ஃபைனைட்டா இருக்கா இன்ஃபைனைட்டா இருக்கா, கவுண்டபிளா இருக்கா அன்கவுண்டபிளா இருக்கான்றதெல்லாம் மேட்டர் இல்ல. வெல் டிஃபைன்டா நாட் வெல் டிஃபைன்டா அதான் மேட்டர். இப்ப நம்ம இங்க பார்த்திருக்கிறது எல்லாமே ஃபைனைட் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட். கொஞ்சம் எலமெண்ட் தான் இருக்கு பாரு, இதுல 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. செட்னு எதெல்லாம் சொல்லியிருக்கியோ இதுல பாரு 99 இருக்கு. இந்த மாதிரி ஃபைனைட் கவுண்டபிளா இருக்கும். பட் அது மேட்டர் கிடையாது. ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ்னா யாரை கேட்டாலும் 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. நெகட்டிவ்லயும் ஈவன் இருக்கு. 0வும் ஈவன் நம்பர் தான். 0 இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 2. 0 2 into 0 எழுதலாம்ல. 2 into எழுத முடியறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். -2, -4 எக்ஸெட்ரா. த கலெக்ஷன் இஸ் இன்ஃபைனைட். நிறைய இருக்கு பட் வெல் டிஃபைன்டு. யாரை கேட்டாலும் இதான்ப்பா சொல்லுவாங்க. நிறைய இருக்கு பட் வெல் டிஃபைன்ட். so this collection also set. 8th one. சொல்லுப்பா. சரி, இப்ப 3 ஆல 0 மல்டிப்ளை பண்ணா 0 வருது. அப்ப 0 ஆட் நம்பர் தானே சார்? ஓகே, நான் என்ன சொல்றேன் எடுத்துக்கணும். வெயிட் 2 வந்து பிரைம் நம்பர்னு சொல்லலாமா? எஸ் சார். ஈவன் நம்பர்னு சொல்லலாமா? எஸ் சார். அப்ப நீ இதுக்கு क्वेश्चन பண்ண மாட்டற. எப்படி நம்ம 2 ஈவன்னு சொல்லலாம், பிரைம்னு சொல்லலாம். எதனா ஒண்ணு தான் சொல்லணும். எது 0 வந்து ஈவன் நாட் எதுல வேணாலும் சேர்த்துக்கலாம். 0 மல்டிபிள் ஆஃப் 2 ஆ இருந்தா 2 ஈவனுக்கு என்ன டெஃபினிஷன்னா கொஞ்சம் நல்லா கவனிப்பா. ஈவன் நம்பருக்கு என்ன டெஃபினிஷன்னா மல்டிபிள் ஆஃப் 2 into integer தான் ஈவன். ஈவன்னா 2 into integer ஈவன். 2 into 0 we can write 0 as 2 into 0. 0 integer தானே. integer into 2 2 into 0 0 தானே. so 0 is even number. 0 is even number. இது ஆட்னு சொல்லக்கூடாது. ஆடுக்கு யார் சொன்னா உனக்கு? 3 ஓட மல்டிபிளா இருந்தா ஆடுன்னு உனக்கு யார் சொன்னா? 3 into 2 6. 6 3 into 2 ன்னு எழுதலாம். 3 ஓட மல்டிபிளா வந்தா அது ஆட் நம்பர் இல்லையா? நாட் லைக் தட். சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? 2 into integerனா even. 0 even number. 0 even number. Okay.
subdivision 8 பாரு. The collection of questions in this chapter. The collection of questions in this chapter. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறோம். அதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு செட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். அது வெல் டிஃபைன்டா நாட் வெல் டிஃபைன்டா? வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்டா நிறைய இருக்கும். பட் புக்கை பார்த்து எல்லா கொஸ்டினும் நம்ம எழுதிடலாம். யாரை கேட்டாலும் அதானே எழுதுவாங்க. So well defined. So the collection of all questions in this chapter is set. Ninth one. A collection of most dangerous animals of the world. Not well defined, sir. Not a set. ஏன்னு சொல்லு. எப்படி not well defined சொல்ற? The collection of நிறைய டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்கு சார். அது அப்படின்னு கரெக்ட்டா எப்படி ஆர்டர் போடுறது? நான் என்ன சொல்றேன்னா செட்ல ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது சார் ஒருத்தருக்கும் ஒரு அனிமல் டேஞ்சரஸா தெரியும் சார். எறும்பு கடிச்சு செத்தவன் கூட இருக்கான் தெரியுமா? அப்ப அவங்க ஃபேமிலிக்கு எறும்பு வந்து ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ். கேரளால பாத்தீங்கன்னா யானை மிதிச்சு பொழைச்சவன் எல்லாம் இருக்கான். அப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்றது ஒரு ஸ்கேல் கிடையாது. நாட் வெல் டிஃபைன். மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ன்றது நாட் வெல் டிஃபைன் கலெக்ஷன், நாட் அ செட். ஃபர்ஸ்ட் எது செட் இல்லைன்னு தெரியணும். இதான் எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். உனக்கு புரியுதான்னு மட்டும் பார்த்துட்டே வா. எதனா டவுட் புரியலன்னா உடனே கேட்கும். ஒன் மோர் திங், நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8056531111. இது என்னோட மொபைல் நம்பர். ஏன்னா நான் இப்போ குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்ல தான் எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். கிளாஸ் எத்தனை மணிக்கு, டெஸ்ட் என்ன, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சோன்னா யார் யாரெல்லாம் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணல, பேசாம இருந்தீங்களோ, ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பேசியிருந்தீங்க. ரிமைனிங் பர்சன்ஸ்லாம் இதை மார்க் பண்ணிக்கோ. கிளாஸ் முடிச்ச உடனே உன் நேம், ஸ்கூல், அட்ரஸோட எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒரு அனுப்பிட்டீங்கன்னா நான் அந்த உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். நம்ம அதுலதான் எல்லாமே இது பண்ணுவோம்ப்பா. ஓகே, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ. இதை முடிச்சிட்டேன்னா சொல்ல, அடுத்த ப்ராப்ளம் போலாம். எவ்ரி வீக் டெஸ்ட் இருக்கும். கிளாஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணணும். கரெக்டா டைம் அட்டன் பண்ணணும். 11th எல்லாமே கான்செப்ட் தான். 11th கான்செப்டோட அப்ளிகேஷன்ஸ் தான் 12th. ஸோ 11th போர்டு எக்ஸாம் இல்லைன்னு லூஸ்ல விட்டுறாதீங்க. இதுல ஜேஇ ப்ரிப்பேர் பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ கான்செப்ட் கிளியரா இருந்தால் தான் ஜேஇ டாபிக் போக முடியும். நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் 1 செகண்ட். இப்போ நம்ம எப்படி நம்மளோட மோட் ஆஃப் டீச்சிங் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் என்சிஆர்டி முதல் கவர் பண்ணுவோம். என்சிஆர்டி முடிச்ச உடனே ஆர்டி சர்மா ப்ராப்ளம். ஆர்டி சர்மால என்சிஆர்டில விட்டு போன கான்செப்ட் எல்லாம் பேலன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாம் இருக்கும். என்சிஆர்டி முடிச்சுட்டா ஆர்டி சர்மா முடிச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜேஇ கான்செப்ட். மேக்ஸிமம் எப்படி சொல்லி தரேன்ட்டு ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி, நெக்ஸ்ட் ஆர்டி சர்மான்னு ஒரு புக் இருக்கான். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இவன் ஜேஇ புக் இருக்கா, அதுல இருந்து கொஸ்டின் நடத்துவாங்க. அந்த மாதிரி 3 பிரிச்சுட்டாங்க. லிசன், என்சிஆர்டி எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்றாங்க. தென் ஜேஇ கான்செப்ட் பார்த்துட்டு அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இல்ல கிளாஸ் முடிஞ்சாதான் சொல்லுங்கம்மா. சரி, நான் 12th மேக்ஸ்ல இருந்து எப்படி சொல்றது இப்ப சொல்லுவோமா? கிளாஸ் முடிய போது. லிசன் பா,
Second, simple. Second லாம் சும்மா அது concept based கதை. Second problem. Let the set A equal to given set A 1, 2, 3, 4, 5 and 6. Insert the appropriate symbol belongs to or does not belong to in the blank space. Member இருந்தா belongs to, otherwise not a member. So first என்ன கொடுத்திருக்கான்னா 5-A. 5 is a member on per. 5 மெம்பர் தான் சார். given setல இருக்கா, அப்போ belongs to. Subdivision 2, 8. 8-A. 8 is not a member of A. So does not belongs to A. 5 belongs to A and 8 does not belong to A. இதே மாதிரி தான் remaining. Okay. So இது போதும்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இப்போ பார்க்க போறோம். அது இம்பார்ட்டன்ட். 12th எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இன்டர்வல். Intervals of a number line. Intervals of a number line. Important concept. புரியணும், சிம்பிள் தான். நல்லா கவனிச்சிட்டே வா. ஃபர்ஸ்ட் நம்பர் லைன்னா என்னன்னு தெரியும். யாரும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் நம்பர் லைன்? 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். Number line. Lines with the marking of integers, sir. Okay, listen first. Number line na the set of all real numbers. Listen. Minus infinity to plus infinity. Real numbers அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் 10th. Real numbers இதுக்கு என்ன மீனிங்னா set of all rational and irrational. Rational and irrational numbers ஓட collection தான். collectionனா sets இங்க. It's called real number. Number line also one of the way of representing real number. நம்ம ஆனா integers மட்டும்தான் இங்க மார்க் பண்ணணும். middle one 0, 1, 2, 3, 4, etc. -1, -2, -3, etc. up to minus infinity. But இந்த நம்பர் லைன்ல 1.5 இருக்கா? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. 1.5 இருக்கா? No sir. இருக்கு. நம்ம மார்க் பண்ணல, அவ்வளவுதான். 1.5 is a number which is the midway of 1 and 2. 1, 2 இருக்கு பாத்தியா? அதோட கரெக்டா மிட் பாயிண்ட் தான் என்னது? 1/2. 1/2னா என்ன மீனிங்? 3 1.5 னா என்ன மீனிங்? 1.5 is 3/2. fraction. fractionனா rational number. rational number 3/2. √3 இருக்கா? இந்த லைன்ல √3 இருக்கா? Yes, what sir. is the value of √3? what is the value of √3? 1.712. 1.7. so √3 is an irrational number. 10th படிச்சிருப்போம். 10thலயே மார்க் √3 இந்த நம்பர் லைன் ஒரு கான்செப்ட் இருக்கு, பாத்திருப்பீங்கல்ல? மார்க் √3 இந்த நம்பர் லைன். நம்பர் லைன் அதை மார்க் பண்ணுவோம். அப்ப √3யும் இங்க இருக்கு. 1.7 இங்க எங்கேயோ இருக்கு. எல்லா நம்பர்ஸும் இருக்குப்பா இங்க. நம்ம இன்டீஜர்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணுவோம். நம்பர் லைன்ல இன்டீஜர்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணுவோம். rest of all the numbers have some place in the line. எல்லா நம்பருக்கும் ரியல் நம்பர்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா நம்பர்ஸும், நாட் ஒன்லி இன்டீஜர்ஸ், நாட் ஒன்லி ஃபிராக்ஷன்ஸ். ஃபிராக்ஷன்ஸ்னா ரேஷனல், இர்ரேஷனல்ஸும் இருக்கு. எல்லா நம்பர்ஸும் இருக்கு. இப்ப இதுல இன்டர்வல் தான் பார்ட் ஆஃப் த நம்பர் லைன். இப்ப இதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பேரு இன்டர்வல். இன்டர்வல்னா என்ன மீனிங்? பார்ட் ஆஃப் த நம்பர் லைன். நம்பர் லைன்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்தோம்னா அது இன்டர்வல். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லிசன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்டர்வல்.
ஓப்பன் இன்டர்வல்னா என்ன மீனிங்னா இந்த இன்டர்வல் a, b இப்படி டினோட் பண்ணும். இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா ஓப்பன் இன்டர்வல்னு மீனிங். AB எல்லாம் ஏதோ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 2,5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓப்பன் இன்டர்வல் 2,5 இதுக்கு என்ன மீனிங்னா all the numbers lying between 2 to 5 இங்க 2 இருக்கு தெரியுமா, அதுல இருந்து இந்த 5 வரலும் in between இருக்கிற எல்லா நம்பர்ஸும் மீனிங் all numbers lying between 2 and 5. அப்ப என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். 3, 4 sir. Number, sir. 3, 4. கவனி, the numbers between 2 and 5 னா 3, 4 னு சொல்றாங்கல்ல, அது ராங். ஏன் அது ராங்னா ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 5 னா 2.1 இங்க இல்லையா? 2.1 2.1 to 4.9 sir. அப்படியும் சொல்ல முடியாது. உன்னால ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சொல்லவே முடியாது. 2.1க்கு முன்னாடி இன்னொரு நம்பர் நான் சொல்லவா? 2.01 இல்ல, நான் இன்னொரு நம்பர் சொல்றேன், நீ 2.001 சொல்லலாம். 2.000001 இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். இப்போ ஒரு இன்டீஜருக்கு நெக்ஸ்ட் ரியல் நம்பர் சொல்லவே முடியாது. இது 10th பார்த்திருப்ப. 10th இந்த நோட் இருக்கு. there are infinite number of numbers between any two real number. எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு இடையில நிறைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஓப்பன் இன்டர்வல் இது இன்ஃபைனைட் கலெக்ஷன் A to B. ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங்னா கவனிப்போம். 2 to 5 என்ன மீனிங்? 2 விட கிரேட்டரா இருக்கணும். 2 விட கிரேட்டரான ஒரு ரியல் நம்பர் நம்மளால சொல்லவே முடியாது. 2 விட கிரேட்டரான ஒரு ரியல் நம்பர் நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப என்ன மீனிங்னா 2 விட கிரேட்டரா இருக்கணும். a number which is greater than 2. அந்த நம்பர் நான் x ன்னு எடுத்துக்கிறேன். 2 less than x என்ன மீனிங்? a number greater than 2 but less than 5. 5 விட எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கும். 2 to 5 னா இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணும். இதுக்கு என்ன மீனிங்னா 2 விட கிரேட்டரா இருக்கிற எல்லா நம்பரும் பட் 5 விட லெஸ்ஸா இருக்கணும். அப்போ ஓப்பன் இன்டர்வல்னா இதான் மீனிங். a less than x less than b. a less than x less than b னா all the numbers between a and b. a க்கும் b க்கும் இடையில இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துடும். இதுதான் ஓப்பன் இன்டர்வல். இது ஒரு பார்ட் தானே, நம்பர் லைன்ல ஒரு ஏரியா. இந்த கேப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். the numbers between 2 to 5 இது ஓப்பன் இன்டர்வல். ஓகே, செகண்ட் ஒன் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என்ன மீனிங்னா இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் எழுதணும். A to B. இதுக்கு என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் A and B. ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க எல்லா நம்பரும். இப்போ இந்த இன்டர்வல்ல 2 to 5 எழுதியிருக்கேன்ல, இந்த இன்டர்வல்ல 5ன்ற நம்பர் இருக்கா? இந்த இன்டர்வல்ல 5 அப்படின்ற இன்டீஜர் இருக்கா? 5 is a member of that interval or not? No sir. No. ஏன்னா x less than 5 பாட்டிக்கும் 5 கிடையாது இதுல. அப்போ ஓப்பன் இன்டர்வல்னா n பாயிண்ட்ஸை சேர்த்துக்க மாட்டோம். ஏக்கு நெக்ஸ்ட் நம்பரும் பிக்கு ப்ரிசைடிங், பிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். ஆனா க்ளோஸ்ட் இன்டர்வல்னா ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் a and b இன்க்ளூடிங் n வேல்யூஸ். ஏவையும் சேர்த்துக்கணும், பியையும் சேர்த்துக்கணும். ஏவை இன்க்ளூட் பண்ணணும்னா a less than or equal to x less than or equal to b. அடியில ஒரு கோடு போட்டேன்னா அது ஈக்குவல் டுன்னு இருக்கும். அப்ப ஏவையும் சேர்த்துக்கணும், பியையும் சேர்த்துக்கணும். இப்ப பாரு, க்ளோஸ்ட் இன்டர்வல் 2 to 5 இதுக்கு என்ன மீனிங்னா 2 less than or equal to x less than or equal to 5. சேம் இதே மீனிங் தான். எக்ஸ்ட்ரா ஒரு 2 எலமெண்ட் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுல 2ம் 5ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்டர்வல்னா n பாயிண்ட்ஸ் சேர்த்துக்க மாட்டோம், எக்ஸ்க்ளூடிங் n பாயிண்ட். 2 and 5 are not included. பட் இந்த கேஸ்க்கு க்ளோஸ்ட் பிராக்கெட் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ. க்ளோஸ்ட் பிராக்கெட்னு மீனிங் இருக்கு. 2வையும் சேர்த்துக்கணும், 5ஐயும் சேர்த்துக்கணும். அண்ட் ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 5. ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 5.
அப்ப இதுல எது பிக்கர் செட், பிக்கர் கலெக்ஷன் எது, இதுவா இதுவா? Closed interval, sir. க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் பிக்கர். ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்ல எக்ஸ்ட்ரா 2 மெம்பர்ஸ் இருக்கு, 2வும் இருக்கு 5ம் இருக்கு. பட் ஓப்பன் இன்டர்வல்ல அந்த 2 5 மட்டும் கிடையாது. ஓகே. தேர்டு நல்ல கவனி, செமி க்ளோஸ்ட் ஆர் செமி ஓப்பன் இன்டர்வல். செமி க்ளோஸ்ட் ஆர் செமி ஓப்பன் தான் ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருக்கும், ஒரு சைடு ஓப்பனா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன மீனிங்? ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன்க்ளூடிங் ஏ பட் நாட் பி. ஏவை சேர்த்துக்கணும், ஏன்னா அது க்ளோஸ்டு பிராக்கெட்ல இருக்கு பத்தியா. க்ளோஸ்டு பிராக்கெட்ல இருந்தா அதை இன்க்ளூட் பண்ணணும், ஓப்பன்ல இருந்தா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் பி. 2 to 5 எடுத்து இது செமி க்ளோஸ்ட் ஆர் செமி ஓப்பன். அதே மாதிரி தான் அப்ப இன்னொன்னு சொல்லலாம், ஏவை ஓப்பனா போட்டு பிஏ க்ளோஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா, பிஏ இன்க்ளூட் பண்ணுவோம், ஏவை இன்க்ளூட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் பி எக்ஸ்க்ளூடிங் ஏ. ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதுதான் 4 டைப் ஆஃப் செட் இன்டர்வல்ஸ். புரியுதா? வாட் இஸ் ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல்? ஓப்பன் இன்டர்வல்னா இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும். இது 2 நம்பர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மாலர், செகண்ட் ஒன் கிரேட்டரா இருக்கும். ஸ்மாலர் ஃபர்ஸ்ட், கிரேட்டர் செகண்ட். ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எக்ஸ்க்ளூடிங் எண்ட் பாயிண்ட். இதே க்ளோஸ்ட் இன்டர்வல்னா all the numbers between a and b including end point. a b ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கும். செமி க்ளோஸ் செமி ஓப்பன். க்ளோஸ்ட்னா இன்க்ளூட் பண்ணணும், ஓப்பன்னா அதை விட்டுறணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வரும். அதே மாதிரி தான் இது ஓப்பன் க்ளோஸ்டா, இந்த நம்பரை விட்டுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை காப்பி பண்ண இன்னொரு 2 வெரைட்டி இருக்கு.
ஓகே, இப்ப நான் ஒரு இன்டர்வல் எழுதுறேன், அதுக்கு என்ன மீனிங் சொல்லு பார்க்கலாம். Fourth one, x is greater than a. For example, x is greater than 2. எந்த இன்டர்வல் இதுக்கு சொல்லலாம்? x greater than 2 னா என்ன மீன்? x greater than 2. x greater than 2 னா என்ன மீனிங்? நம்பர் லைன் எடுத்துக்கோ. minus infinity to plus infinity. Suppose 2ங்கிற நம்பர் இங்க இருக்கும். x greater than 2 னா என்ன மீனிங்? The numbers which are greater than 2. so என்ன லிமிட்ஸ் அதுக்கு? எப்படி அது? ஓகே, நம்பர் which are greater than 2 is x greater than 2. எந்த லிமிட் உள்ள சொல்லலாம்? எதுல இருந்து எது வரலாம்? x greater than 2 னா என்ன மீனிங்னா ஓப்பன் இன்டர்வல் 2 to infinity. ஏன்னா greater than 2 நான் 2வையே சேர்க்கல. 2வை விட கிரேட்டரா இருக்க நம்பர்ஸ்னா எக்ஸ்க்ளூடிங் 2 ஆல் த நம்பர்ஸ் greater than 2. அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா x greater than 2 னா 2 to infinity ஓப்பன் இன்டர்வல்னு மீனிங். அடியில ஈக்குவல் டு இருந்தா க்ளோஸ்டு, ஈக்குவல் டு இல்லைன்னா ஓப்பன். இங்க ஈக்குவல் டு இல்ல. x greater than 2 னா 2 to infinity. infinity always with open bracket. infinity எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட்ல தான்ப்பா எழுதணும். ஏன் க்ளோஸ்ல எழுதக்கூடாது? இங்க பாரு, இப்படி போட்டா அது ராங், இப்படி போட்டா அது ராங். ஏன் க்ளோஸ்னா என்ன மீனிங்? அதை இன்க்ளூட் பண்ணணும். நான் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டேன்னா அதையும் சேர்த்துக்கணும். இன்ஃபினிட்டின்றது என்ன நம்பர்? Not a definite value. We don't know what is infinity, which is not defined. அது என்னன்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்ப இன்ஃபினிட்டி எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட்ல தான் எழுதணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 2 னா என்ன மீனிங்னா ஓப்பன் பிராக்கெட் 2 to infinity. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஏனா என்ன மீனிங்னா இன்டர்வல்ஸ்ல எழுதுறப்போ a to infinity, a to infinity. இதே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏனா எப்படி எழுதணும்? x greater than or equal to a. Closed interval a comma infinity, sir. Very good. Closed interval a to infinity. Infinity always in open bracket. Equal to இருக்குல்ல a the set. Same way. x less than a na meaning. x less than a. For example, x less than 2. Interval எப்படி சொல்லணும்? less than 2 னா என்ன மீனிங்? Open interval 2 comma minus infinity, sir. Listen. இன்டர்வல் எழுதுறப்போ ஸ்மாலர் நம்பர் ஃபர்ஸ்ட், அடுத்த கிரேட்டர் நம்பர். அப்போ ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 நீங்க மாத்தி சொன்னீங்க. இன்டர்வல்ல ஸ்மாலர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் தான் கிரேட்டர் எழுதணும். மைனஸ் இன்ஃபினிட்டி தான் ஸ்மாலர். ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 இந்த கேப் தானப்பா. எக்ஸ் லெஸ் தென் 2 னா இந்த கேப். எக்ஸ் லெஸ் தென் 2 னா இந்த கேப். இந்த கேப் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 ஈக்குவல் டு இல்ல இல்ல. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ ஓப்பன் பிராக்கெட். இதே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா என்ன மீனிங்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ க்ளோஸ்ட், செமி க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லுவோம். இதையும் காப்பி பண்ணிப்போம். இதுதான் இன்டர்வல்ஸோட பேசிக்.
ஓகே, இப்போ இந்த இன்டர்வல்ஸ் பார்த்துக்கோங்கள, இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ். நல்லா கவனி, சிம்பிள் தான். இதோட மீனிங் ஓகேனா அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். Okay. Question number 3. Write the following sets in roster form. Write in roster form. நம்ம செட்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 2 ways பார்த்திருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம் ஒன்று, செட் பில்டர் ஃபார்ம் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒன், the set A equal to the collection X such that X is an integer and satisfying the condition -3 less than X less than 7. X is an integer. இது வந்து இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. X is an integer and -3 less than X less than 7. -3 less than X less than 7. இப்போ இந்த கேப்ல இருக்கிற இன்டீஜர்ஸ் மட்டும் சொல்லணும், அதான் ஆன்சர். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த கிவன் செட் A equal to என்னென்ன நம்பர்ஸ் எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? -2, minus -2, -1, 0, 1, 2, 3, அதுல இருந்து 6 வரைக்கும் சார். அவ்வளவுதான். வெரி குட். இதுதான் ஃபர்ஸ்ட் செட். இதே மாதிரி செகண்ட் சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. The set B equal to the set of all X such that X is a natural number less than 6. 6 விட லெஸ்ஸா இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லணும். ஸோ the set B equal to 1, 2, 3, 4, 5. அவ்வளவுதான். ஏன்னா less than 6 இல்ல, excluding 6. Okay. Third one, the set C equal to the set of all X such that X is a 2-digit number such that the sum of its digit is 8. Sum of its digit is 8. ஆட் பண்ணா 8 வர மாதிரி 2-digit நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? a 2-digit number whose sum of the digit is 8. 17. Next number 26, 26, 35, 44, 53, 62, 71. அவ்வளவுதானா? 80 sir. 80. 2-digit நம்பர்ல sum of the digits 8. 80 வரும், but 08 வராது. ஏன்னா 08 1-digit number. So these are the numbers, 2-digit numbers. Sum of the digit is 8. Okay. Question number 4. The set D, the set of all X such that X is a prime number. X is a prime number which is divisors of 60. 60ஐயும் டிவைட் பண்ணணும், prime நம்பராகவும் இருக்கணும். Prime factorization of 60. 60ஐ டிவைட் பண்ண என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்? 60ஐ prime factorize பண்ண தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம 2ல டிவைட் பண்ணுவோம் பேசிக்கா. 30 again by 2, 15, 3, 5. That's all. 5. இப்போ இந்த கலெக்ஷன்லாம் எடுத்து எழுது. என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் சொல்லு பார்க்கலாம். 2, 2, 3, 5. பட் இது ராங். ஏன் இது ராங்? இல்ல, கரெக்ட் தான். 1 also divides 60, but 1 is not a prime. 1 is a divisor of 60. இது கரெக்ட் தான்ப்பா. 1 வந்து prime number கிடையாதுல்ல. Smallest prime number is 2. 1 is neither prime nor composite. அதனால 1 வராது. But 1 60ஐ டிவைட் பண்ணும், but not a prime. Okay. Question number 5.
the set A equal to the set of all letters in the word trigonometry. எழுதிருவே இல்லது. The set of all letters in the word trigonometry. So the set A equal to P, R, I, J, O, N, O வருது, but O already எழுதிட்டோம். Repetition not allowed. M, E, T already எழுதிட்டோம், R எழுதிட்டோம். So Y. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Only 9 elements. Trigonometry எல்லாமே எழுதக்கூடாது. இதே மாதிரி தான் F. Last one. The set F equal to the set of all letters of the word better. என்னெல்லாம் வரும்? The set F equal to B, E, T, R. ஏன்னா E twice, T twice இருக்கு. Once எழுதுனா போதும். இதை காப்பி பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. ரோஸ்டர் ஃபார்ம்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். இதான் நம்ம பண்ணிருக்கோம். கான்செப்ட் எல்லாம் சிம்பிள், ஈஸியா தான் இருக்கும். பட் டெஸ்ட் வைக்கிறப்பதான் இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் நல்லா கிளியரா இருங்க. டெஸ்ட் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதெல்லாம் கஷ்டம். ஜேஇ டாபிக்ல 11th போர்ஷன் டு 45% இருக்கு. 12th போர்ஷன் 55%. ஸோ 11th ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஜேஇ எல்லாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஜேஇ ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கான்செப்ட் கிளியரா இருந்தோம்னா ரொம்ப ஈஸி. மேக்ஸ் சிம்பிளா இருக்கும், பட் நீ எதையும் மறக்கக்கூடாது. செட்ஸ் இந்த டாபிக்கோட இன்வால்மெண்ட் எல்லா டாபிக்லயும் இருக்கும். எல்லாத்துலயுமே செட் மிங்கிளாகி தான் வரும். டைரக்ட் கொஸ்டின் செட்ல இருந்து கேட்காட்டியும் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, question number 4, exercise 1.1, first 4th question. Write the following set in the set builder form. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்ல கவனி. Write the following into set builder form. First one, 3, 6, 9, 12. ஒரு 4 numbers கொடுத்திருக்கான். இந்த 4 numbers என்ன ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் பண்ணணும். அதான் செட் பில்டர் ஃபார்ம். இது ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்? Multiples of 3, sir. மல்டிபிள் ஆஃப் 3னா 15 வரும், 18 வரும், 21 வரும். பட் அதெல்லாம் இங்க இல்லையே. அப்ப ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். நல்ல கவனி. The set of all x such that x is a multiple of 3, as you said. கரெக்ட் தான்.
x is equal to 3n ன்னு எடுத்துக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 3னா 3 into some integer, 3 into some integer. பட் எல்லா நம்பர்ஸும் இல்ல இங்க, 15 இல்ல, 18 இல்ல, 21 இல்ல. அப்ப எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம் சொல்லு பார்க்கலாம். இது where n this is not enough. 3 4 very less good. than 5. n equal to 1 2 3 4 அவ்வளவுதான். இப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இத நிறைய வேஸ்ல சொல்லலாம். n equal to 1 2 3 4 னு சொல்லலாம். ஆர் நான் வேற இன்னொரு வே சொல்றேன் பாரு. n is a natural number and n is less than 5. இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 5. லெஸ் தென் 5 மட்டும் நீ சொல்ல முடியாது. ஏன்னா லெஸ் தென் 5னா 5 விட லெஸ் தான் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. 4.5 4.6 இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்ல. அது நேச்சுரல் நம்பர்னு சொல்லணும். இப்படி எழுதலாம், இல்லாட்டி இப்படி எழுதலாம். 3 6 9 12 எக்ஸெட்ரா. வேற என்ன நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 5 ஆர் n equal to 1 2 3 4. n equal to 1 2 3 4. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட், the set 2, 4, 8, 16, 32. இது என்ன ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுங்க? sir 2 4 8 16 32. sir they are powers of 2 sir, that எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் 2. 2 ஓட பவர்ஸ் இதெல்லாம். அப்ப இதே மாதிரி சொல்லலாம். இந்த செட்டை ஃபர்ஸ்ட் ஒரு a ன்னு எடுத்துக்கிறேன். let a equal to, so the set a equal to, set the second set b, capital B. So the set b equal to the set of all x such that x is equal to 2 power n. 2 ஓட எக்ஸ்பனன்ட், 2 ஓட பவர்ஸ் தான் இதெல்லாம். அப்ப 2 power n ன்னு சொல்லிடலாம். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 2 power 1 என்ன? 2. 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32. அப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் n க்கு? n is equal to 1 2 3 4 5. 1 2 3 4 5 னு சொல்லலாம். பெட்டர் வே, n is a natural number and n less than 6 up to 5 தான். so less than 6 னு போட்டுக்கலாம். or less than or equal to 5 எல்லாம் சேம் தான். less than 6 நாலும் less than or equal to 5 நாலும் ஒரே மீனிங் தான். 2 power n exponent of 2. okay, third one, இதுவும் அதே மாதிரி தான் எழுதிருவேன்னு நினைக்கிறேன். third, let the set c equal to 5, 25, 125, 625. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் என்னது? 5 ஓட எக்ஸ்போனன்ட். c equal to the set x such that x is equal to 5 power n, 5 power 1, 5 power 2, 5 power 3, 5 power 4. so n is a natural number and n less than or equal to 4. 5 power 4 625. 4 ஓட ஸ்டாப் பண்ணுங்க. இதை எப்படி சொல்லலாம்? fourth one, the set d equal to 2 4 6 etc. இதை எப்படி சொல்லலாம்? 2 4 6 எல்லாமே ஈவன் நம்பர், மல்டிபிள் ஆஃப் 2. so the set d equal to the set of all x such that x is 2n where n is a natural number, no restriction. ஏன்னா இது இன்ஃபைனைட் செட் போயிட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1, n 1 போட்டேன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இங்க எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். n less than or equal to 4, பட் இங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? the set e equal to 1 4 9 etc up to 100. இந்த நம்பர்ஸ்லாம் என்ன நம்பர்ஸ் பா? 1 4 9 etc up to 100. squares sir, squares. ஸ்கொயர் நம்பர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பட் எல்லா நம்பரும் இல்லை. 100 ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. the set a equal to the set of all x such that x is what? x is what? எப்படி எழுதலாம்? sir n power 2 sir, where n is equal to n power 2 where n belongs to natural number
அண்ட் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஏன்னா 10 ஸ்கொயரோட ஸ்டாப் பண்ணும். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. நேச்சுரல் நம்பர்ல அப் டு 10 நம்பர்ஸ் வரணும் ஸ்கொயர் நம்பர். இந்த ஃபாஸ்டா காப்பி பண்ணுங்க. ஓகே ஓகே லிசன்பா. இந்த கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்றேன். ஃபர்தரா கண்டினியூ இன்னும் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2-3 டெமோ பார்த்தா தான் உனக்கு ஒரு ஐடியா வரும் கிளாஸ் எப்படி இருக்கு என்னன்னு. ஏன்னா நம்ம என்சிஆர்டி ஜேஇ போர்ஷன்ஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ் தான். ஸோ நீ என்சிஆர்டியை தரவு பண்ணாமல் நீ ஜேஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் ஜேஇ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியை கவர் பண்ணணும், அடிஷ்னல் கான்செப்ட் அதுக்கப்புறம் பார்த்து ஜேஇ ப்ராப்ளம் பார்த்தா தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2-3 கிளாஸ் பாரு. என்னோட நம்பர் நான் தரேன் 8056531111. இதுதான் என்னோட நம்பர். இதுல நீ உன்னோட நேம் அட்ரஸ் அண்ட் ஸ்கூல் இதோட எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா நான் குரூப்ல ஆட் பண்ணிக்குவோம் நம்ம நம்பர். ஏன்னா நாங்கள் இனிமே எந்த இன்ஃபர்மேஷனாலும் நம்ம அந்த குரூப்ல தான் நம்ம கன்வே பண்ணுவோம். ஸோ உங்க நம்பர்ஸ் கொடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வெட்னஸ்டே ஈவினிங் 6. இப்போதைக்கு இனிஷியலா ஸ்டார்டிங்ல 2 கிளாஸஸ் மண்டே வெட்னஸ்டே. பேட்ச் கொஞ்சம் பில்டப் பண்ண உடனே நம்ம 1 more கிளாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ரஷ் அப் பண்ணிட்டோம்னா அப்புறம் நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் அது மிஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு 1 month மட்டும் நம்ம மண்டே அண்ட் வெட்னஸ்டே கிளாஸ் ஈவினிங் 6 to 7:30. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.